அவ மட்டும் தான் நின்றுட்டு இருந்தா. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்கு அவங்க மீட்டிங் லேட் ஆகும், அவளுக்கு இன்னைக்கு செமினார் யூஸ்வலை விட சீக்கிரமா முடிஞ்சிரும் நான் சொன்னேன். நீ வா நம்ம அதுக்குள்ளே வந்துடலான்னு. அதுக்கும் அவ கேட்கல. சரி கேப் பிடிச்சா வீட்டுக்கு போனேன். பரவாயில்ல, அவங்க யூஸ்வல் டைமுக்கு வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிட்டோம். நான் நேற்று அவர் கொடுத்த வாக்க நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. உங்க 3 பேரை தவிர வேற யாரு கூட நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. வச்சிருக்கீங்களா சாப்பிட? பர்த்டே பார்ட்டிக்கு போனீங்கல்ல, நீங்க சாப்பிட்டு வருவீங்கன்ட்டு நாங்க எதுவும் உங்களுக்கு வைக்கல. ரொம்ப சந்தோஷம். அவ மதியம் கூட சாப்பிடல. அவ பசிக்குது வேற சொன்னா. நான் போய் இருக்க சாப்பிடல. அதான் சீக்கிரம் முடிஞ்சிடும் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சா. நீ வந்து கூப்பிட்டு போயிடுவேன்ட்டு, அதனால அவ கட்டிட்டு போல. அவ கேட்டு போனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டீங்க அதானே? பத்தாவதுக்கு அவ வரும்போதே மூஞ்ச காட்டிட்டோம். எல்லாம் உன்னால, நீ சொன்னதை வச்சு நான் மூஞ்ச காட்டிட்டேன். யோசிச்சு முட்டாள்தனம் முடிவு எடுக்கிறதே இப்ப பார்த்தாலும் வேலையா வச்சிருக்கீங்கல்ல. ஃப்ரெண்டுன்னு பார்க்க மாட்டேன், லவ்வர்னு பார்க்க மாட்டேன். வாயை உடைச்சிடும், கம்முன்னு போயிருங்க. உங்களெல்லாம் ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம். பொண்டாட்டி என்கிட்ட கோவமா இருக்கா, என் தங்கச்சி என்கிட்ட கோவமா இருப்பான்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சு. சந்தோஷம்டா, உங்க ஃப்ரெண்டா வச்சதுக்கு என் லைஃப்ல இருக்க 2 கேர்ள்ஸையும் எனக்கு எதிரியாக்கி விட்டு ரொம்ப சந்தோஷம்.